கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இங்கே வாசித்ததான நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 நாம் படிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நம்பிக்கை, எல்லாரும் கையை பிடிங்க, கையை பிடிச்சு நல்ல உலுக்கி சொல்லுங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். அந்த வார்த்தை தான் உங்களோடு கூட ஆமேன் ஸ்தோத்திரம் வைக்கும்படியாக விரும்புகிறேன். எதையெல்லாம் நம்ப வேண்டும் அப்படின்னு வேத புஸ்தகத்தில் நான் தியானித்த பொழுது அநேக காரியத்தின் மேல் தேவ பிள்ளைகள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அநேக காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கிறது. நான் இப்பொழுது எதிலெல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று டக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்பானானால் அந்த நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னு இன்றைக்கு பேச போகிறேன். ஆமேன். முதலாவது, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவது, வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான்காவது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஐந்தாவது, இரட்சிப்பின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆறாவது, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிறதான அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி வேத புஸ்தகத்தில் நான் தியானித்த பொழுது அநேக காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் ஆமீன் ஸ்தோத்திரம் சில காரியங்களை ஆமீன் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, எல்லா மனிதர்களும் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கையை பிடிச்சு சொல்லுங்க, தெய்வத்தின் மேல் எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். ஆமே. நீங்க எதுக்கு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, யாருக்கு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமே. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமீன் ஒரு மனிதன் உலகத்தான் நம்பிக்கை வைக்க வேண்டியது கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22:4. பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஆமீன். முற்பிதாக்கள் ஆதி பிதாக்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை யார் மேல இருந்ததுன்னா இயேசுவின் மேல் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், வைத்த அவர்களை அவர் விடுவித்தார். அப்ப ஒரு மனிதன் ஆமீன் ஸ்தோத்திரம் யார் மேல் நம்பிக்கையாய் இருக்கணும்னா ஆமீன் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் அத்தனை பேரும் காணப்பட வேண்டும். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை பாஸ்டருக்கு மேல இருக்கக்கூடாது, பணத்துக்கு மேல இருக்கக்கூடாது, உலகத்தின் பொருட்களுக்கு மேல இருக்கக்கூடாது, சொந்தக்காரர்கள் மேல இருக்கக்கூடாது, அரசியல்வாதிகளின் மேல் இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இயேசுவின் மேல் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா யாருக்கு மேல நம்பிக்கை வைப்போம்? சொந்தக்காரங்க யாராவது கொஞ்சம் வசதியா இருந்தா சரி அவங்கள்ட்ட போனா அவங்க தருவாங்க, சரி நம்ம கஷ்டத்துல உதவி செய்வாங்க
அப்படின்னு சிலர் யாருக்கு மேல வைக்கிறாங்கன்னா அந்த சொந்தக்காரங்க மேல வைத்துறாங்க. நான் சொல்றேன், அவர்கள் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆமீன். பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், ஸ்கூல்ல பீஸ் கட்டணும், கல்லூரியில் பீஸ் கட்டணும், ஆமீன், திருமணங்கள் நடத்தணும், பண தேவைகள் நிறைய இருக்குது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும் சொல்லுங்க? யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல் இருக்கணும். இந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தருகிறவர் இயேசு. மனிதன் நிச்சயமாய் கைவிரித்து விடுவான், மனுஷன் நிச்சயமாய் முடியாதுன்னு சொல்லிடுவான். ஆனால் எல்லா நேரத்திலையும் முடியாதுன்னு சொல்லாதவர் ஒரே ஒருவர் நான் நம்பி இருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அவர்தான் அன்றைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தெய்வமாய் காணப்படுகிறார். நம்மையும் ஏதாவது விதத்தில் யாரை கொண்டாவது போஷிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறாரே. அப்ப நான் சொல்றேன், அவர்களையும் இவர்களையும் நம்பி நடப்பதை பார்க்கிலும் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் யார் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் இருக்குமானால் அவர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விடவே மாட்டாரு. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை முழுவதும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிற இயேசுவின் மேல் இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அவரிடத்துல ஒன்றுமே என்னதில்லை, குறைவில்ல, எல்லா அப்பாவிடத்துல இருக்கிறது. அப்ப நம்பிக்கை வைக்கணும். ஆமென். அப்படியானால் கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, பிதாக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஸ்தோத்திரம். ஒரு 4 பேரை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென். இவர்கள் நம்பிக்கை வைத்தபடியினால், பிதாக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால் கர்த்தர் என்னெல்லாம் செய்தார்? நீங்களும் நம்பிக்கை வைப்பீர்களானால் முற்பிதாக்களுக்கு செய்த அதே காரியத்தை அப்பா நமக்கு செய்ய போகிறாரு. சரி, டக்குன்னு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 11:1 வாசிங்க. சங்கீதம் 11:1. கவனிப்போம். தாவீது என்கிற தேவ மனிதர் சொல்றாரு, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்ப கவனிக்கணும், தாவீதுக்குள் இருந்த நம்பிக்கை யார் மேல இருந்ததுன்னா கிறிஸ்துவின் மேல், இயேசுவின் மேல் அவர் நம்பிக்கை வைக்கிற மனிதராய் காணப்பட்டார். இந்த தாவீது இப்பொழுது கர்த்தரை நம்பினபடியினால் என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நம்பி இருந்தபடியினால், ஸ்தோத்திரம், அவர் சொல்றாரு, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் பெரிய ஆமீன் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் கைக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? தப்புவித்தார். இப்ப நம்பிக்கை யார் மேல இருந்தது? இயேசுவின் மேல் அவர் நம்பிக்கை வைத்தபடியினால் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஆமீன் பெலிஸ்தியனின் கைக்கும் கர்த்தர் அவனை தப்புவித்தார். அப்ப இன்றைக்கு பகல சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை தெய்வத்தின் மேல் இருக்குமானால் நம்மை எது அழிக்க வந்தாலும், நம்மை எது நாசமாக்க வந்தாலும், நம்மை எது கொன்று போட வந்தாலும், நாம் தெய்வத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்போமானால் நம்மை ஒன்று மேற்கொள்ள முடியாது. அந்த தாவீதுக்கு ஆமென் விடுதலையை கொடுத்தவன், அந்த தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தவன் நமக்கும் வெற்றியை தர, நமக்கும் விடுதலை தர, என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, என் பிராணனை ஒன்றும் அழிக்க முடியாது, ஆமென், என்னை ஒன்றும் நஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா நான் நம்புகிறது இயேசுவை, நான் நம்புகிறது இயேசுவையா இருக்கிறபடியினால் ஒன்றும் என்னை அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது கர்த்தரை நம்பி இருந்தபடியினால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அங்கே சவுலின் கைக்கு தாவீதை
கர்த்தர் தப்புவித்தார் என்று வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை தெய்வத்தின் மேல் இருக்குமானால் சகல வல்லடியில் இருந்தும் கர்த்தர் என்னை தப்புவிக்க போகிறாரே. எனக்கு எதிராக எழும்புகிற மனுஷ கூட்டத்தில் இருந்தும் கர்த்தரனை தப்புவிக்க போகிறாரு. துஷ்ட மிருகத்தின் கூட்டத்தில் இருந்தும் கர்த்தரனை தப்புவிக்க போகிறாரு. கர்ச்சிக்கிற மனிதனுடைய கூட்டத்தில் இருந்தும் கர்த்தரனை தப்புவிக்க போகிறாரு. தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தபடியினால் அவனை தப்புவித்தது போல அருமை தேவ பிள்ளையே, சில காரியத்திலிருந்து தேவ பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டும். நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம், திணறிக் கொண்டிருக்கலாம், எப்படி விடுதலை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறாரு, நம்மை தப்புவிக்க போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தாவீது சொல்றாரு. சங்கீதம் 26:1 சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால் நான் தள்ளாடுவதே இல்லை. படிங்க. கர்த்தாவே, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதே இல்லை. அப்ப கவனிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, என் நம்பிக்கை யாருன்னா இயேசு. நான் யாரை நம்பி இருக்கிறேன்னா இயேசுவை நம்பி இருக்கிறேன். நான் கவன நம்பல, நான் கல்ல நம்பல, என் கூட இருக்கிற ஆட்களை நம்பல, ஆமென், என் பலத்தை நம்பல. அதான் சொல்ற, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் கண்டுகொள்ளும்னு ஆமீன் தாவீது சொல்றாரு. ஆமீன். கவன நம்பல, கல்ல நம்பல, சகோதரன் நம்பல, கூட இருந்த யாரையுமே நம்பல. அவருடைய நம்பிக்கை முழுவதும் யார் மேலன்னா ஜெயம் தருகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு, நான் தள்ளாடுவதில்லை, கர்த்தர் என்னை சகல வல்லடிக்கும், அவர் என்னை தப்புவிக்க போகிறாரு. இன்றைக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் தள்ளாடுவதில்லை, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க போறாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 26:3 வாசிக்கும் பொழுது, மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு காக்க போறாரு. நம்பிக்கை இருக்கா? நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் பாருங்க எவ்வளவு சமாதான கேடு இல்ல. ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நினைத்து சமாதான கேடுகள் தான் உள்ள நிரம்பி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்தது போல இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஒரு நிம்மதியற்ற தன்மைகள், சமாதான கேடுதான் முழுவதும் நிரம்பி காணப்படுகிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் சமாதானத்தோடு கர்த்தர் காக்க போகிறாரு. அவர் தள்ளாடாமல் கர்த்தர் காக்க போறாரு. எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் தப்புவிக்க போகிறாரு. அப்ப முதல் சொல்றேன், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய ஆமென், ஸ்தோத்திரம், பிதாக்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தபடினால் அவரை சகல வல்லடியிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தார். அவனை தள்ளாட விடவில்லை. அவரை பூர்ண சமாதானத்தோடு அவர் காக்கிற தெய்வமாய் காணப்படுகிறாரு. முதல் தாவீது நம்பினபடியினால் அவருக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இரண்டாவது பாருங்க, 107வது சங்கீதம் 6வது வசனத்தை படிங்க. 107வது சங்கீதம் 6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவளை விடுவித்தார். இரண்டாவது கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா இக்கட்டில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். ஆமே, நம்புற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா இப்ப சொல்லணும். அப்ப இரண்டாவது ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது அங்கே 3வது அதிகாரம்
10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது அங்கே பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பணிந்து கொள்ளாதபடியினால் இப்ப 3 புருஷர்களை தூக்கி எங்கே போட்டார்கள்? அக்கினி சூளைக்குள்ளே போட்டார்கள். கவனிப்போம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இயேசு என்ன தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜாவா இருந்தாலும் சரிதான், அக்கினி சூளையா இருந்தாலும் சரிதான், அதிகாரமா இருந்தாலும் சரிதான், எதிலையுமே என்னை தப்புவிக்க இயேசு வல்லவன். நம்ம இந்த வார்த்தையை, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண முடியுமா? இவர்கள் சொல்றாங்க, ஆமென், அவர் தப்புவிக்காமல் போனாலும் ராஜா நிறுத்தின என்ன செய்வதில்லை, போர்ச்சில நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப 1 மடங்காய் இருந்ததான அக்கினி சூளை எத்தனை மடங்காய் மாற்றப்பட்டது? 7 மடங்காய் மாற்றப்பட்டது. பாத்தீங்களா? ஒரு சாதாரணமா இருந்ததான அக்கினி சூளை இப்ப எவ்வளவாய் மாறுகிறது? 7 மடங்காய் மாற்றப்பட்டது. ஆனா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, அந்த அக்கினி சூளையிலிருந்தும் அவர்களை தப்புவிக்க இயேசு வல்லவராயிருந்தா. ஏன் தெரியுமா? அதோட 28வது வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம். படியாமல் கர்த்தரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி ஒப்பு கொடுத்ததினால் தூதர்களை அனுப்பி விடுவித்தார். ஆமே. பாருங்க, அவருடைய நம்பிக்கை இப்ப யார் மேல இருந்தது? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடியினால் அக்கினி சூளை அது 7 மடங்காய் மாற்றப்பட்டாலும் 100 மடங்காய் மாற்றப்பட்டாலும் நம்மை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த அக்கினி என்ன எரிக்காமல், அந்த அக்கினி என்ன சேதப்படுத்தாமல், என் ஒரு முடிய கூட, என் வஸ்திரத்தை கூட கருக பண்ணாமல் அந்த அக்கினியில் இருந்து என்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் அந்த அக்கினியில் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க போறாரு. அதான் பாடுறோம், அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும், தண்ணீரிலே நடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கையை தட்டி ஒருக்க சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரிலே கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு உண்மை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர்.
அப்ப அவர்கள் நம்பிக்கை வைத்தபடியினால் அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. அதே தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், 20வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, தானியேலை தூக்கி சிங்க கெபியில் போட்ட பொழுதும் அந்த தானியேல் தெய்வத்தின் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடியினால் அந்த சிங்கம் தானியேலை சேதப்படுத்தவே முடியவில்லை. ஆமே. அப்ப கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகளே, இந்த சிங்கத்துக்கு பக்கத்தில் சும்மா இல்ல தூக்கி போட்டுறது. அந்த சிங்கத்தை பல நாட்கள் பட்டினி போட்டுதான் ஆமேன் அந்த தண்டனை செய்கிற மனிதர்களை அதுக்கு முன்னாடி தூக்கி போடுவாங்க. அப்ப இந்த சிங்கம் கொலை பசியா இருந்திருக்கும். ஆமே. எடுத்து போட்டவன தூக்கி விழுங்கே செஞ்சிடும். ஆனா பாருங்க, தானியேலை அந்த சிங்கம் ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே சேதப்படுத்த முடியல. சிங்கத்தின் வாயை கட்டி கர்த்தர் தானியேலை விடுவித்தார். ஆமென். இவர்களை பாருங்க, இவர்கள் நம்பிக்கை வைத்தபடியினால் அக்னி இவர்களை சேதப்படுத்த முடியல, சிங்கம் இவனை சேதப்படுத்த முடியல. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, இதே போல ஆமென் நாமும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற பட்சத்தில் நம்மை அழிக்க வருகிற அக்கினி சோதனைகளாய் இருக்கட்டும், அக்கினி பிரச்சனைகளாய் இருக்கட்டும், நம்மை விழுங்கும்படியா நிற்கிற சிங்கமாய் இருக்கட்டும். வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம், அந்த சிங்கத்தை பிசாசுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல ஆமென் சத்துரு வகை தேடி சுத்தி திரிந்து கொண்டே இருக்கிறான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி. அப்படியானால் அக்கினி சோதனையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என் நம்பிக்கை தெய்வத்தின் மேல் இருக்கிறபடியினால் இந்த அக்கினி என்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினி சோதனைகள் என்னை வேதனைப்படுத்த முடியாது. எந்த பிசாசும் என்னை அழிக்க முடியாது. ஏன்னா இதிலிருந்து தப்புவிக்கிறவரை நான் நம்பி இருக்கிறபடியினால் ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், மேல் நம்பிக்கையிலே மின்னும் பின்னும் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப கவனிங்க, மூன்றாவது எசேக்கியா என்கிற தேவ மனிதர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். ஸ்தோத்திரம். இவர் நம்பிக்கை வைத்தபடியினால் கர்த்தர் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க, அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடியினால் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா கர்த்தரை நம்பினபடியினால் அவன் போகும் இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கர்த்தரை நம்புவோமானால் எசேக்கியா போன இடம் எல்லாம் அனுகூலம், இதே போல நமக்கும் அனுகூலம் உண்டாகிட்டே இருக்கும். ஆமே. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க, அனுகூலம் உண்டாகும். ஆமே. அப்ப இவன் நம்பிக்கை வைத்தபடியினால், எசேக்கியா கர்த்தரை நம்பினபடியினால் அவருக்கு ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாரு, அனுகூலமாய் மாற்றிட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நம்புவீர்களானால் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறாரு. அந்த வசனத்தில் படிக்கிறோம், எங்களுக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களின் மத்தியில் கர்த்தர் ஒரு அனுகூலத்தின் கதவை தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் திறக்க போறாரு. நீ தெய்வத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் ஒரு அனுகூலத்தின் கதவு உனக்காக கர்த்தர் திறக்க போறாரு. சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், சில வழிகள் அடைந்து காணப்படலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை நம்புகிறபடியினால் என் பிள்ளைகளுக்கு அனுகூலத்தின்
கதவு திறக்கும். யாருக்கு மத்தியில்னா, ஆமென், விரோதம் செய்கிற மனிதர்களின் மத்தியில், நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தின் மத்தியில் அவர்களை கொண்டு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லா வாசலும் பூட்டப்பட்டிருக்குன்னு பயப்பட வேண்டாம். அதன் மத்தியிலையும் கர்த்தர் ஒரு அனுகூல கதவை கர்த்தர் திறக்க போறாரு. ஆமென். பாத்தீங்களா, அனுகூலத்தின் கதவு என்ன செய்ததா? நான் சொல்றேன், சில காரியத்தை கர்த்தர் அனுகூலமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தர போகிறாரு. ஆமென். சில அனுகூலங்கள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக போகிறது. ஸ்தோத்திரம். இதுல எல்லாம் அனுகூலம் அப்படின்னு நிறைய காரியத்தை படிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18:5 படிக்கும் பொழுது எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பண்ணுகிற எல்லா பிரயாணத்தையும் கர்த்தர் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி தர போகிறாரு. கடினன்னு நினைக்கலாம், அந்த கடினமான பிரயாணங்கள் தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் மாற போகிறது. ஆமென். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல படிக்கும் பொழுது, சாலமோன் செய்ய நினைத்ததெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறிற்று. அப்ப நாம் செய்ய நினைக்கிற காரியம் எல்லாம் அனுகூலமாய் மாற போகிறது. நம்ம நினைக்கலாம், இது பயங்கர கடினம், இது பயங்கர கஷ்டம், இது முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை, அனுகூலமாய் கர்த்தர் சிலதை கர்த்தர் முடிய பண்ண போகிறாரு. விரோதம் செய்கிறவர்களை பார்க்க வேண்டாம், எதிராய் நிற்கிறவர்களை பார்க்க வேண்டாம், எதிர்த்து நிற்கிறவர்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு பிரயாணத்தை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுகிறாரு. நாம் செய்கிற காரியத்தை கர்த்தர் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுகிறாரு. அனுகூலத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போறாரு. எசேக்கியா கர்த்தரை நம்பினபடியினால் அவனுக்கு அனுகூலம். அவன் செய்கிற காரியத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி கொடுத்தது போல இன்னைக்கு தேவ பிள்ளையே சில அனுகூலத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டாக்க போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சில அனுகூலத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தருகிறார். ஆமென். நம்புறீங்களா தேவ பிள்ளைகள்? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த எசேக்கியாவை போல ஒரு ராஜா தெய்வத்தின் மேல் நம்பிக்கை முன்னே இல்லையா பின்னே இல்லையா, அவ்வளவு நம்பிக்கை அவர் வைத்திருந்தபடினால் எல்லா காரியத்திலையும் அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிட்டா. இதுவரை தொட்டதெல்லாம் நஷ்டமா இருக்கலாம், இதுவரை தொட்டதெல்லாம் இழப்பா இருக்கலாம். எந்த வீட்டில் நம்ம போனோமோ அந்த வீடு பிரச்சனையா இருந்திருக்கலாம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு பாடுகள் இருந்திருக்கலாம். நான் இனி சொல்றேன், தேவ பிள்ளையை நீ கர்த்தரை நம்புகிறபடினால் ஒரு வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது உன் நிமித்தமாய் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீர் ஒரு வியாபார ஸ்தலத்தில் கால் வைக்கும் பொழுது உன் நிமித்தமாய் அந்த வியாபார ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஒரு ஆமென் இடத்தில் போய் கால் வைக்கும் பொழுது உன் நிமித்தமாய் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிறதுல இதுவரை நஷ்டமும் இழப்புகளும் இனி கையிட்டு செய்கிற காரியத்தில் கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணுகிறார். ஒரு அனுகூலத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார். இதுவரை இழப்பையும் நஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டே இருந்தீங்க. இனி இழப்பும் நஷ்டமும் அல்ல, இனி சில அனுகூலங்கள், இனி சில நன்மைகள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக போகிறது. விசுவாசித்தால் கையை தட்டி அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். என் நிமித்தம் கர்த்தர் செய்ய போறாரு. நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் என் நிமித்தம் அனுகூலத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். கையை பிடிச்சு இப்போ ஒருக்கா சொல்லுங்க, நம்ம போற இடம் எல்லாமே இனி நன்மை தான். நன்மை வருமா வராதா? வரேன்னு சொன்ன ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்களுக்கு விசுவாசமே வரல, விசுவாசத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஜெபிக்கிற தேவ பிள்ளை, ஆராதிக்கிற தேவ பிள்ளை ஒரு வீட்டுல போய் கால் வைத்தா அப்புறமா அந்த வீடு மேன்மைப்படுத்தப்படணும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. அனுகூலம் உண்டாகும். எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருந்தபடியினால் அனுகூலம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:8 படிச்சீங்கன்னா, ஆமென், அவன் நம்பிக்கை வைத்தபடியினால் பெலிஸ்தியரை காசா மட்டும் முறியடித்தான்.
இன்றைக்கு பகல சொல்றேன், அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தபடியினால் அந்த பெலிஸ்திய சேனைகளை அவன் முறியடித்தது போல நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அத்தனை சேனைகளையும் நம்ம முறியடிக்கத்தக்கதாக, அந்த வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக, நம்மை பின்தொடர்ந்து வருகிற கூட்டத்தை நாம் நிர்மூலமாக்கத்தக்கதாக இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரி, உன்னோடு போராடின வல்லமைகள், உன்னை பின்னிட்டு தொடர்ந்த வல்லமைகள், பின்னுமாய் உன்னை நெருக்கின வல்லமைகள், உன்னை துரத்தின வல்லமைகள், உன்னை அழிக்க நின்ற வல்லமைகள், இப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. அத்தனை சத்துடைய வல்லமைகளையும் கர்த்தர் மேற்கொண்டு நமக்கு ஜெயத்தை தருகிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை வரல, நம்ம முறியடிக்க போறோம், நம்ம சில வல்லமை முறியடிக்க போறோம். அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தபடியினால் பெலிஸ்தியரை காசா மட்டும் முறியடித்தான். இன்னைக்கு துரத்துகிற வல்லமையை முறியடி, போராடுகிற வல்லமையை முறியடி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து யுத்தம் பண்ணு. அந்த கூட்டத்தை அழி, அந்த சத்துருவை அழி. ராபாலா கபாரா கத்தலா ரிகமனா கத்தலா கந்தலா. ஆமென், அல்லேலூயா. அப்ப பிதாக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்களை என்ன செய்தார்? ஆண்டவர் விடுவித்தார், தப்புவித்தார். ஆமீன், ஸ்தோத்திரம். அனுகூலத்தை உண்டு பண்ணினார். ஆமீன், சத்துருக்களை அழித்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அப்ப பிதாக்கள் நம்பினது போல நாமும் நம்புவோமானால், ஆமீன், பிதாக்களுக்கு கொடுத்த ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்தது இரண்டாவது, எதின் மேல் நம்பிக்கை வைக்கணும். வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20-21 வசனத்தை படிங்க. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை எதை நம்ப வேண்டும்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அப்ப இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை எதை நம்பணும்னா வாக்கு தத்தத்தை ஒரு தேவ பிள்ளை நம்பணும். ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறுகிற தெய்வமே அல்ல. கையை பிடிச்சு சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை நம்புங்க, அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்க நம்புறீங்களா தேவ பிள்ளைகள்? எத்தனை தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை நம்புறீங்க? இந்த வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை, நிறைய பேசணும் நேரம் இல்ல. இந்த வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வாக்கு தத்தம் எப்படி இருக்குது? ஆம் என்றும் ஆமென் என்றும் காணப்படுகிறது. கையை பிடிச்சு இப்ப சொல்லுங்க, கர்த்தர் வாக்கு பண்ணினது உண்மையானால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறும். வாக்கு தத்தத்தை குறித்து யாரும் சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுற, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தம் பண்ணின தெய்வம் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தின் படியே அவர் நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். அங்கே ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். அவன் என்ன செய்யலையா? வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படவே இல்லை. எதெல்லாம் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார்? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை குறித்து ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமீன். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமீன். ஸ்தோத்திரம். திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமீன். ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமீன். பிள்ளை இல்லாமல் இருந்தது, பிள்ளை தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா. நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல நீங்க படிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததான வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் விசுவாசித்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் அவர் மாற்றப்பட்டார். இன்றைக்கு பகல சொல்றேன், தெய்வம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பாரானால், வார்த்தை கொடுத்திருப்பாரானால், அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வார்த்தை நிறைவேற போகிறது. ஆமென் சொல்லுங்க. கையை பிடிச்சு ஒருக்கா கூட சொல்லுங்க. என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருந்தாலும் சந்தேகப்படவே கூடாது. அது அப்படியே நம்புங்க, அது அப்படியே நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? நடக்குன்னு சொன்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க புருஷனை ரட்சித்து தருவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா நாட்கள் கடந்து போகலாம், மாதங்கள் கடந்து போகலாம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். உங்க புருஷனை எப்படியாவது ஆண்டவர் ரட்சிப்பாரு. உங்க பிள்ளைகளை ரட்சித்து தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தா நிச்சயம் எங்கேயாவது வைத்து ஆண்டவர் பிடிப்பாரு, ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வருவாரு. குடும்பமா நீங்க ஆராதிப்பீங்கன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. குடும்பமா கர்த்தர் ஆலயத்துல கொண்டு வந்து ஆராதிக்க கர்த்தர் வைப்பாரு. வீட்டை தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தா அந்த வார்த்தை பிடிங்க, நிச்சயம் கர்த்தர் வீட்டை தருவாரு. தாவீதுக்கு வீடு கட்டுவேன்னு சொன்ன தெய்வம் வீட்டு ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு. வீடு தருவேன்னு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணியிருந்தா சந்தேகப்படாத, நம்பு, கர்த்தர் வீட்டை கர்த்தர் கட்டி தருவாரு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தா நம்பு, நிச்சயம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆமென் வேலையை நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. கற்பத்தின் கனிய உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். வருடங்கள் கழிந்து போகலாம், சந்தேகப்படாத, நம்பு வாக்குத்தத்தத்தை. அந்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தர் செய்து தர போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்புறீங்களா தேவ பிள்ளைகள்? நான் சொன்னது கொஞ்சம் தான். கர்த்தர் உங்களோடு பேசுவா, வார்த்தையோடு பேசுவா, ஜெப நேரத்தில் பேசுவார், வாக்குத்தத்தமாய் பேசுவார், ஊழியக்காரங்களை கொண்டு பேசுவார், தனி ஜெபத்தில் பேசி இருப்பார், குழுவாய் ஜெபித்த இடத்தில் பேசி இருப்பார், சபையில் வைத்து பேசி இருப்பார். எங்கேயோ வைத்து உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் தேவ பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தர் செய்து தர போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? 2 சாமுவேல் புஸ்தகம் 7:28 நல் விஷயங்களை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நல்ல விஷயங்களை குறித்து, நல்ல காரியங்களை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நடக்கும். அப்போஸ்தலர் 2:33 பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவாரே. பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:11 வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருந்தா அந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் தந்திருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்க நம்பிக்கை இல்லாம சொல்றீங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறுகிற தெய்வம் அல்ல, அவர் சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற தெய்வம். எல்லாரும் முழங்கால் படி போடுங்கள் பார்க்கலாம். 2 காரியத்தை நம்பணும்னு இன்னைக்கு சொன்னேன். ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையா நம்புங்க. இதெல்லாம நம்பி பார்த்துட்டீங்கல்ல, எந்த காரியத்தை எல்லாம நம்பி பார்த்துட்டீங்க, எதுக்கெல்லாமோ மேல நம்பிக்கை வச்சுட்டீங்க. இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், இயேசுவை நம்புங்க. 2வது சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நம்புங்க. வாக்கு தத்தம் நிறைவேறும். கால தாமதமானாலும் நிச்சயம் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்.